ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகேன் இட்ஸ் ஐ தமிழன். வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஐ தமிழன்ஸ் லாஸ்ட் வீடியோ. என்ன ரீசன் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்கள் வீடியோ சொல்ல போகிறேன். அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ண போகிற நாள் நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்து 100வது நாள், அதாவது 100th டே செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது உண்மையிலேயே செலிப்ரேஷன் மாதிரி போதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம சேனல்லையும் நம்ம 100 வீடியோஸ் போட்டுட்டோம். சுஜித் இறந்த அன்னைக்கு 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். காலையில் ஒரு சுஜித் இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தேன். ஸோ தட்ஸ் பீங் செட், அதை எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா 99 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி போட போகிற வீடியோ 100th வீடியோ. அண்ட் என்னோட 100th வீடியோ லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தேங்க்ஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இல்லை அப்படின்னா நான் இந்த 100 டே ஸ்ட்ரீக்கை என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ தட்ஸ் பீங் செட், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், அண்ட் ஹியர் வி கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த புதுசில், அதாவது வீடியோ இந்த கண்டென்ட்லாம் போட ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்பவே டைம் இருந்துச்சு. எந்த வேலையுமே இல்லை சொல்ல போனால். ஒரு நாளைக்கு 8 hours நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் ப்ராசஸில். பட் இப்போ எனக்கு டைமே கிடையாது. மேக்ஸிமம் 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் குவாலிட்டியை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், குவாலிட்டி ரெடியூஸ் ஆகி போயிட்டு இருக்கு நம்மளோட ஸ்ட்ரீமில். ஸோ அதுக்கு முழு காரணம் என்னோட அவைலபிலிட்டி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஐம் ஸோ சாரி அபவுட் தட். அண்ட் என்னதான் என்னோட பிஸியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு 6 o'clock நம்ம ட்ரை பண்ணணும். பட் சில நாள் எக்ஸப்ஷனலாக என்னென்னா வெளியே போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ என்னால் லேட்டாக தான் போக முடியும். அண்ட் பவர் கட் சில நாள் இருக்கும், சில நாள் இன்டர்நெட் கட் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாட்கள் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் என் கூடவே இருந்தீங்க, அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2 days முன்னாடி நான் ஒரு ஸ்கூலுக்கு ஓஎஸ் போட போனேன் அப்படின்னு சொன்னால. ஸோ அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான். அதாவது என்ன அப்படின்னா, ஓஎஸ் போட்டாச்சு, ஓஎஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே நிறைய பேர் அவங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, பட் ஒழுங்காக சரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணேன்னா, அது ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஓஎஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது சிலருக்கு பிடிக்கல போல இருக்கு. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நேற்று ஒருத்தர் வந்தார். அவர் சில தகாத வார்த்தைகளை பேசினார். அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் இன் 2 years முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபர், 700K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணான். நீ டெக்னிக்கலில் நல்ல விஷயங்கள் பண்ணுறல, இந்த வீட்டில் 4-5 மானிட்டர்லாம் வச்சிருக்க பார்த்தியா, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் பார்த்துக்கோ, அவங்க கூட நீ கொலாபரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், யார் சாமி அவர், நம்ம ஊர்லேயே ஒரு 700K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்களோட சேனலுக்கு போய் 2-3 வீடியோஸை பார்த்தேன். இந்த 2-3 வீடியோஸில் சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பயோசிஸ் அண்ட் ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி நான் மெசேஜ் பண்ணேன். சரி, நான் வாட்ஸ்அப் நம்பர் கூட வாங்கல, நான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அந்த வீடியோஸில் சின்ன சின்ன தப்புகள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பயோசிஸ் ஓஎஸ் சொன்னாங்க, அது ஓஎஸ் கிடையாது, இந்த மாதிரி சின்ன தப்புகள் பண்ணாங்க. அவங்ககிட்ட சொல்லிடு, நான் சொன்னால் அது பிரச்சனை மாதிரி தான் ஆகும், எனக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீ அவங்ககிட்ட டேரக்டாக சொல்லிடு, அவங்க சின்ன சின்ன தப்புகள் இருக்குது, ஸோ அதை கரெக்ட் பண்ண சொல்லி, ஏன்னா அவரை பார்த்து நிறைய பேர் லேர்ன் பண்ணுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னால் ஓகே மச்சான், அவன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அவன் சொல்லும்போது அவங்களே டேரக்டாக எனக்கு கால் பண்ணாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் இட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, உனக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளடா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ எனக்கு டவுட்லாம் கிடையாது ப்ரோ, பட் என்னன்னா நீங்கள் தப்பாக ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு, ஏன்னா உங்களை பார்த்து லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கான்வர்சேஷன் போகும்போது அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, நீ யார், நீ என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பெரிய யூடியூபர் தான், ஓகே ப்ரோ, நான் யாருன்னு கிடையாது, பட் நான் ஜஸ்ட் சும்மா காமனாக தான் சொன்னேன், எனக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது ப்ரோ, ஜஸ்ட் பாய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற என்ன விடவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளதான் ஒரு பிரச்சனை. இன்ஜினியரிங் காலேஜில், அதாவது இன்ஜினியரிங் படிக்க வேண்டியது புக்கு மட்டுமே படிச்சுட்டு உனக்கு தான் எல்லாம் தெரியும் வேறு பேசுறதுனாங்க. ஆக்சுவலாக என்றைக்குமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசவே மாட்டேன், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, தெரிஞ்ச மாதிரி பேசுறது நான் இல்லை ப்ரோ, நீங்கள் தான் அப்படி என்ன சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லும்போது ஓவராக பேசினாங்க. ஓவராக பேசுறதுல ஒரு ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போச்சு. ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸில் போகும்போது முடியும் போது நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன். அதாவது நீங்கள் கூகுள் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி டிஷர்ட் போட்டுட்டு வீடியோ போடுறீங்க, நீங்கள் டெவலப்பர் கிடையாது, கூகுள் டெவலப்பருக்குன்னு சொல்லி ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அது கிட்டத்தட்ட போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி, அதை நீங்கள் போட்டுட்டு பண்ணுறது தகுதியே கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி தப்பாக சொல்லி கொடுத்துட்டீங்க, நீங்கள் டெவலப்பர் கிடையாது. ஏன்னா நம்ம அப்போ டெவலப்பர், நம்ம ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணாங்க. அப்போ சும்மா யாரோ ஒருத்தன் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது உண்மையான போலீஸ்க்கு ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு கடுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ சொல்லும்போது அவங்க ஓவராக டென்ஷன் ஆகி கெட்ட வார்த்தை போட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. இதுதான் அவங்க பண்ண தவறான செயல். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சங்கர் கிட்ட சொன்னேன், சங்கர் இப்படி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு பார்த்து, ஒருத்தன் கெட்ட வார்த்தை பண்ணி இது பண்ணிட்டாங்க. பிகாஸ் நான் பேசிக் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ சங்கர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கால் பண்ணி சங்கர் ஒரே விஷயம் தெளிவாக சொன்னான், ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தப்பாக பேசிட்டீங்க, இது தவறான செயல். ஸோ அவனுக்கு கெட்ட வார்த்தை போட தெரியாது, பட் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கும் அப்படி கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி கிடையாது. இப்போ நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பயந்து போய் யார்கிட்ட என்ன சொன்னாங்க, யார்கிட்ட என்ன கெஞ்சினாங்கலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு அப்புறம் சிஜு டேனியல்கிட்ட மெசேஜ் வந்துச்சு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு மன்னிச்சுடா, தெரியாமல் நான் அவரோட லிங்க் ஒன்று கொடுத்துட்டேன், இந்த பிரச்சனை இங்கே விட்டுட்டு, இல்லாட்டி அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட ஃபேஸ் பண்ணும்போது அப்படின்னா. ஸோ எனக்கு அது புரிஞ்சுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே என்கேஜ் பண்ணாமல் அப்படியே அதை ட்ராப் பண்ணி விட்டுட்டேன்.
நேற்று என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து யாரோ வந்து ஓஎஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஓஎஸ் போட்டுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது என்னடா அது யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாப்பிட்டு வர வழியில் அதை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் வாட்ஸ்அப் அந்த மெசேஜஸை பார்க்கும்போது தான் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டு யாரோ லீவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது இவ்வளோ மெசேஜ் டைப் பண்ணிட்டு ஏன் லீவ் பண்ணி போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு ஓஎஸ் போட தெரியாது, எனக்கு நிறைய என்னோட வீடியோஸை பார்த்த உடனே அதில் எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டே ஏன்டா நான் இத்தனை நாள் சும்மா தானே இருந்தேன், சரி இப்போ இப்படி ஒருத்தர் வந்திருந்தாங்களா, ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஓஎஸ் போட போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே இதுக்கு முன்னாடி சரி பண்ணவங்க தான் இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி ட்ரூ காலரில் சர்ச் பண்ணும்போது தான் பேர் வந்துச்சு, அந்த யூடியூபரோட பேர் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அது யார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் என்னன்னா அவரை லீவ் பண்ண வர திருப்பி உள்ள குரூப்புக்குள்ளே இழுத்து போட்டு தெளிவாக அவங்க கிட்ட சொன்னேன். ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த பிரச்சனை நின்னதுக்கு காரணம் வந்து உங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, சிஜு டேனியல் விட்டுறடான்னு சொன்னதுனால விட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுத்ததுனால விட்டேன், உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீங்கள் பயப்படுற வேண்டிய ஆளும் கிடையாது, மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளும் கிடையாது, நான் உங்கள் பெரிய மனுஷங்க மாதிரி நீங்கள் நடந்துக்கவே இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓஎஸ் போடவே சொல்கிறது, ஓஎஸ் போடுறதுல ஒரு மேட்டராங்க, 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பையன் பண்ணிடுவான். இதை வந்து சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசுக்காக போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஆப்வியஸாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு சைடில் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் 2-3 வீடியோஸை பார்த்த உடனே எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சோம். அதனால தான் நான் என்ன வேலைக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கணும். ஆப்வியஸ்லி என்னன்னா என்னோட அரியர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 அரியர்ஸ் இருந்துச்சு. நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அரியர் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் லேப் எக்ஸாம் ரெக்கார்டு நான் வைக்கலன்னு சொல்லிட்டு நான் வெளியே விட்டுருந்தாங்க, லேபுக்கு வெளியே விட்டுருந்தாங்க. 1 மணி நேரம் பார்த்தேன், கடுப்பாச்சு, லீவ் பண்ணி போயிட்டேன். அடுத்த எக்ஸாம் அதாவது அரியர் மாதிரி வந்து எழுதுனேன். அப்போ வந்து எக்ஸ்டர்னலே என்கிட்ட பார்த்துக்கிட்டேன், டே நீ இவ்வளோ நல்லா பண்ணுறீ, எதுக்காக அன்னைக்கு நீ ஃபெயில் ஆன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேம் அன்றைக்கி நான் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருந்தனால ரெக்கார்டு வைக்கலன்னு சொன்னேன். ஓகே அப்போ ஓகேடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டிஎஸ்பியில் வந்து இன்டர்னல் மார்க் இல்லாமல் நான் ஃபெயில் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் நான் அப்போவுமே ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிடுவேன், கிளாஸ் பாதி அட்டன் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது டிஎஸ்பியில் ஃபெயில் ஆனேன். ஆப்வியஸாக அடுத்த அட்டம்ல ட்ரை பண்ணி கிளியர் ஆகிட்டேன். அடுத்து 3வது ஒரு பேப்பர் தியரி பேப்பர் 18 மார்க் இன்டர்னல் இருந்துச்சும், ஆனாலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அது எப்படி ஃபெயில் ஆகி, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆவரேஜாக படிக்கிறவங்க கூட பாஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேம்கிட்ட கேட்கும்போது நீங்கள் இன்டர்னல் மார்க் போடலான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா உனக்கு 18 மார்க் இன்டர்னல் இருக்குது, நீ ஃபெயில் ஆனதுக்கு காரணம் வந்து கரெக்ட் பண்ணவங்க தப்பாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நான் ரீவல்யூஷன் போடுறேன்னு சொல்லும்போது, இல்லை நீ காசு வேஸ்ட் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் நீ எழுது பாஸ் ஆயிடுவா, ஈஸி தான் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக அது மாதிரி படிக்காமல் போய் எழுதுனேன், பாஸ் ஆகிட்டேன். எனக்கு கிளாஸ் எடுத்த எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட புக்கே கிடையாது. என்னோட பேக் ஃபுல்லாக 2 செட் ஸ்பைக்ஸ் இருக்கும், ஒரு செட் கேன்வாஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் பாட்டில் இவ்வளோ தான் இருக்கும். என் பேக்கில் வந்து ஒரு ரஃப் நோட் மட்டும்தான் இருக்கும். இது எனக்கு சப்ஜெக்ட் எடுத்த எல்லா ஸ்டாஃபுக்கும் தெரியும். அண்ட் சப்ஜெக்ட்டில் நான் நிறைய இன்டர்னல் ஃபெயில் ஆயிருக்கேன். ஏன்னா வந்து நான் படிக்கிற கண்டென்ட் ஃபுல்லாகவே விக்கிபீடியான்னு பார்த்து தான் படிப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு வாட்டி கிரிப்டோகிராஃபியில் என்ன ஃபெயில் பண்ணாங்க மேம். நான் அப்போ போய் கேட்டேன், மேம் நான் கரெக்டாக தான் எழுதிருக்கேன், என்ன ஃபெயில் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க கரெக்டாக சொன்னாங்க, நீ கரெக்டாக தான் எழுதிருக்கேன், நீ புக்கை வச்சு எழுதுற, நீ விக்கிபீடியா பார்த்து தான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் மேம், அதில் என்ன தப்பு இருக்குது, அதில் தப்பு இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் புக்கை பார்த்து தான் கரெக்ட் பண்ணாங்க, உன்னை ஃபெயில் ஆக்கி விட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ப்ரோ மேம் இப்படிலாம் பார்த்து படிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி எக்ஸாமுக்கும் நான் வந்து விக்கிபீடியா பார்த்து தான் எழுதினேன். விக்கிபீடியாவில் எனக்கு பாஸ் ஆச்சு. இதற்கு எல்லா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் நீங்கள் என்னோட பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புக்குக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது, ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரியருக்கும் இன்ஜினியரிங்க்கும் அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பேசிக் இங்கே கூட அவங்களுக்கு தெரியலை. ஓகே, இது ஒரு சைடில் இருக்கிறேன். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்கிறேன்ல, இந்த 100 நாட்களில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு. எங்கள் வீட்டில் முதல்ல என்னோட வீடியோஸை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, உள்ள எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க, பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், யூடியூப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து, நெட் பேக்லாம் போட்டு கொடுத்து, டெய்லி என்னோட வீடியோஸ் வந்து அப்பா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். நம்ம பையன் ஓடி இப்படிலாம் பேசலாம்னு சொல்லும்போது சில பேரண்ட்ஸ்க்கு ப்ரௌடாக இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு ஃபீலுக்காக அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு. சரி, இப்போ நான் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு மேலே மரியாதை கிடையாது. ஏன்னா அவங்க மரியாதை கொடுக்குற அளவுக்கு வந்து நடந்துக்கல, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசியிருந்தாங்க. சரி, ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன், உங்களோட சேனல்லையோ சரி இல்லாட்டி என்னோட சேனலுக்கு வாங்க, நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், 2 பேரும் நேருக்கு நேராக இருந்து பேசலாம், 2 பேரும் மாறி என்னென்ன டவுட்ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸோ மாறி கேட்கலாம். யார் திணறா, யார் ஆன்சர் பண்ணுறான்னு அங்கே தெரியும். அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கெத்து இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணி என்ன கூப்பிடுங்க, நான் உங்கள் இடத்துக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன இடத்துக்கு வரனால எனக்கு ஆப்வியஸாக எங்களோட ரூம் எப்போவுமே காத்துட்ருக்கோம், த டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, பட் எனக்கு ஒரு டவுட் தான் இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நான் இன்வைட் பண்ணதுக்கப்புறம் கூட தைரியம் இல்லாமல் லீவ் பண்ணி போன ஆட்கள் வந்து எப்படிங்க ஒரு லைவ் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்கன்னு நினச்சி பாருங்களேன், வர வாய்ப்பு இல்லை. பட் நான் எதுக்காக இங்கே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக வந்து கிளிக் பைட் தான், சாரி நான் மன்னிச்சுக்கோங்க. நம்ம எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வீடியோ நிப்பாட்டிட்டு போக முடியாது. ஏன்னா வீடியோ போட ஆரம்பிச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இந்த கண்டென்ட் போடாத, அந்த கண்டென்ட் போடாத, எப்பவுமே கிளிப்பாக ஒரு விஷயம் போடு, நித்யானந்தா பற்றி போடு, இந்த ட்ரெண்டிங்காக ஏதாவது போடு, இப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம
அதெல்லாம் போட்டு என்னத்துக்கு எல்லாரும் போட்ட மாதிரி போடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும். இந்த ஃபைவர் இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி சொல்கிறது நிறைய பேர் ஹெல்ப் ஆச்சு. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்தோம். யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து விடாமுயற்சியோட நான் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் லேட்டாக போட்டாலும் டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பயம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு உங்களோட ஸ்கில், அதாவது கேட்டிங்கல்ல எனக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கல்ல, என்னோட இடத்துக்கு வந்து பாருங்கள், இல்லாட்டி என்ன உங்கள் இடத்துக்கு கூட்டு வந்து பாருங்கள், எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சைடில் இருக்குது. இன்னும் வேறு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ போடுறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, நான் வீடியோ போடுவேன்டா, நான் வந்து இப்படி ஸ்ட்ரீமராக இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை, நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன்டா, நான் டெவலப்பர்னு போடுறது தான் உனக்கு பிரச்சனை, நான் டெவலப்பர்னு போடுவேன்டா ஸ்டைலாக கெத்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன். அண்ட் இந்த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு போடக்கூடாதானா, அந்த யூடியூபர் அதுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்படி நான் போடக்கூடாதான், நான் போட வேண்டாம், என்னடா பண்ண முடியும் முன்னால். நான் டேரெக்டாக கேட்குறேன், ஏன்னா மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெரிய மனுஷங்கள் மாதிரி நடந்து கொள்ளவில்லை. எக்ஸாக்டாக எம்எஸ்பி சொன்ன மாதிரி தான். எம்எஸ்பி இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொன்னால், ஸோ அதே மாதிரி பெரிய மனுஷன் கிடையாது, நீ பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கல. ஸோ அதனால் உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி கேட்டு வாங்குறது கிடையாது. ஸோ தேட்ஸ் பீங் செட், என்ன வேணாலும் பார்க்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உனக்கு நீ வாயை விட்டீங்கல்ல, நான் வந்து இந்த 2 வருஷம் நான் எதுவுமே பேசவே இல்லைங்க. நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். But if you are still confident that you can actually dominate me, you can always call me for a live stream or you can join me with a live stream. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். எதுக்கும் பயம் இல்லாமல் நான் வந்து வீடியோ போட தான் போகிறேன். உங்களால் என்ன முடிஞ்சதோ நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண முடிஞ்சோ எனக்கு பண்ணிக்கோங்க. தப்பான விஷயங்கள், அதாவது கெட்ட வார்த்தை போட்டது நீங்கள் மட்டும்தான். எங்கள் சைட்லேருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் உங்களுக்கு வரவில்லை. அதனால் அதுலேயும் நாங்கள் தான் லீகலாக ஃப்ரண்ட்டில் இருக்கோம். தப்பான விஷயங்களும் நாங்கள் பேசவே இல்லை. ரெண்டாவதும் அந்த யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து பிரச்சனை ஆரம்பித்ததும் நாங்கள் கிடையாது. அதாவது நான் கேட்குறேன், 700K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, எனக்கு வெறும் 260 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, 267 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எதுக்குடா நான் என்னடா உனக்கு பிரச்சனை பண்ணேன், நான் உன்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேன், ஏதாவது தப்பு சொன்னேன்னா இல்லவே இல்லையே, ஏன்டா இப்படி கிளறீங்க, எதுக்காக பிரச்சனையை இது பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னும் சிலருக்கு வந்து ஒரு இது இருக்கும், எவனோ ஒருத்தர் ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லி போகும்போது, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எவனோ ஒருத்தன் கட்டை எடுத்து அடிக்கும்போது எவனோ ஒருத்தர் தெரியாமல் அடிச்சிடான்னு நினைக்கலாம். ஒருத்தர் அடிக்கிறத பார்த்து எல்லாரும் வந்துட்டு கட்டை அடிச்சிட்டே இருப்பாங்க. கடைசியில் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பேசிக்காக நான் எந்த ஒரு விஷயமும் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நான் ஏன் பண்ண இத்தனாயிரம் பண்ணு சொல்லிட்டு போட்டது யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கிடையவே செய்யாது. ஆக்சுவலாக வந்து வேலை கிடைக்காம சில பேர் இருக்காங்க. என்னோட ஜூனியர், என்னோட 2 வீடு தள்ளி ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலாக வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் வேலை செய்கிற இடத்துல வந்து எப்போ வேணாலும் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்காங்க. இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து சிலர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சொல்லப்போனால் ஊரை ஏமாற்றிட்டு சிலர்லாம் ஏன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம நிறையவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணுனா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு உங்களை பார்த்து பயம் கிடையாது. மிஸ்டர் உங்கள் பேரை சொல்லவே இல்லை, பட் உங்களுக்கு யாருன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். தைரியம் இருந்தால் என்ன கூப்பிடுங்க ஸ்ட்ரீமுக்கு, நான் வரதுக்கு தயாராக தான் இருக்கேன். இல்லைனா தைரியம் இருந்துச்சு எங்களோட ஸ்ட்ரீமுக்கு வாங்க, ஐ எம் வெயிட்டிங். ஸோ தேட்ஸ் பீங் செட், இந்த டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை. நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். உங்களால் என்ன முடிஞ்சதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தேட்ஸ் பீங் செட், நம்ம இனிமேலும் வீடியோஸ் போட தான் போகிறோம். யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம வேலையை கண்டினியூ பண்ண தான் போகிறோம். இட்ஸ் ஐத்தமிழன் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர், ஹியர் வி கோ. அண்ட் நாளைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். அண்டல் ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஐத்தமிழன், பாய், டேக் கேர், ஹேவ் ஃபன். 100th டே செலிப்ரேஷன் என்ன பண்ணலாம், 100th டே செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது லக்கி வினருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சம்திங் அரௌண்ட் 1000 rupees யாருக்கோ ஏதோ கிஃப்ட் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம். சரி, 1000 rupees ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம வந்து குரூப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காம டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஒரு லக்கி வினருக்கு நம்ம 1000 rupees ஈக்குவலாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறோம். தட்ஸ் ஓகே, ஃபைன், பாய்.